ஹலோ கைஸ், நான் உங்கள் சீட்டி. இது கேம் டைம்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது எச்எஸ் கேமர் நம்ம கூட இன்றைக்கி இருக்காரு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா எஸ்கேப்பு. ஆல்ரெடி 2 எஸ்கேப் பண்ணியிருப்போம். அது வீடியோ பார்த்தியா? பார்க்கறதுக்கு நேரம் இல்லைப்பா. பார்க்குறதுக்கு நேரம் இல்லையா? ஆமாம், அதனால தான் நான் வீடியோ பார்க்கல. கடைசி நீ என்ன வீடியோ போட்டேன்? நான் எங்கே வீடியோ போட்டேன்? அதான் வீடியோ போட்டேன். பார்க்க ஃபஸ்ட்டு. சரிங்க, வாங்க வீடியோ போகலாம். என்ன கேள்வி, எப்படி இருக்க? ஆசமாக போச்சுடா டேய். கடைசி நீ எப்போ விளையாடி அப்போது ஒருத்தனதுக்கே பக்கமே வருதுல்லடா டேய். என்னடா கிரானிக்கு தமிழ்லாம் தெரிஞ்சுங்குது. சொந்த நாடு எதுன்னு கேளேன். உக்ரைனா அமெரிக்காலேயே அவளுக்கே தெரியாது. யார சொன்னா? ஏன் சொந்த நாடு உக்ரைன்ல இருக்கிற கியூடா, எனக்கு தெரியாதா? அப்படியா? எனக்கு அங்கே கூட்டின்னு போறியா ஒரு நாள்? இப்போதைக்கு என்னால் கொண்டு போக முடியாது, ஏன்னா போர் போகுது. கிளவி, நான் மேலே இருக்கிறேன், ஏன்னா கீழே பார்த்துன்னுக்கிறேன். வாங்கப்பா, இந்த பாட்டு என் போய் இங்கே மேலே போட்டால் என்னென்ன கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். அந்த கதை உடச்சுன்னு வரும். பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். பின்ன என்னடா யானாமா இருந்தா உடைக்காம. அதுவும் அந்த கிளவி ஒரு குண்டா சோறு திட்டுறா ஒரு நாளைக்கு. நம்ம கிழவிங்கெல்லாம் ஏன் எல்லாம் கூட முடியாது, ஏன் இந்த கிழவி மட்டும் கதவே உடச்சுன்னு போகுது? அதோ பார்த்து பயங்கரமாக இருக்குது. அது ஒரு கிளிச்சு தான். சரி, ஃபஸ்ட் எடுத்து போகலாம். இந்த கிளவிக்கெல்லாம் போடாடே. இந்த கிளவிக்கெல்லாம் எவடா பயப்படுறது? கொஞ்சம் வயசு அதிகப்பட்டுப்போம். கிளவி நான் பார்த்து தானே இருக்கிறேன். இங்கே தான் இருக்கிறேன். சரி, அப்படியே கீழே போகலாம். இந்த கிளவிக்கெல்லாம் கேமராகுது. எதிச்சுடா, அது பாத்ரூம். அந்த பாத்ரூமே திச்சு பார்த்தாடு. கட்சிக்கு தேவையே இல்லை. இது இல்லை, இதுவும் இல்லை. என்னடா ஒண்ணுமே வைக்க மாட்டேங்குது கிளவி. எல்லாத்தையும் அப்படியே சின்ன இருப்பா. எங்க கிளவி எங்க இருக்க? கிளவி எனக்கு சிக்கன் பிரியாணி எனக்கு செஞ்சு தருவியா? உனக்கு பிரியாணி வேலை செஞ்சு தராங்களா? ஃபர்ஸ்ட் இது வீட்டை விட்டு வெளியே போகடா. ஐயோ ராசுங்களா, இது ஓ வீட்டுக்குள்ள நீ தானே இந்த புருஷன் வந்து விட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா வெளியே போ. வெளியே போனா நீ சாப்பிட்டு தட்டுவ. ஆமாம், சாவடிப்ப. அது ஏன் இஷ்டம். ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் நாய்களா. அப்போ ஏன்டி எங்கள் இடத்துக்கு கூட்டின்னு வந்தா உன் இடத்துக்கு? எனக்கு பசிக்குது, சரி போனா போது சாப்பிடலான்னு கொண்டு வந்தேன். நீங்களாம் வந்து டேரா போட்டு வீடு எடுக்க மாட்டேங்குது. தெரியும். ஐயோ, ஃபஸ்ட்டு இது எடுத்து போய் இங்கே வைக்கணும். அப்போ தான் அந்த ஏஞ்சல் நான் வருவா. வேற எதுக்கு சாவி கேட்கறதுக்கா? கேட்டவொடனே கொடுத்துருவா பாரு. எப்படி இருந்தாலும் குத்துப்பதான் செய்வா. இவன் அம்மா காரி எங்கே வருவாள் இந்நேரம். கிராணி எங்கே இருக்க? கிராணி அடியே கிழவி எங்கே நிற்கிற? அவங்க சொல்கிறாங்க இருக்கடா. பின்னாடி வந்து மொட்டை மண்ணில் போடுற இருக்கடா. நாங்கள் மொட்டை கிடையாது. உன் புருஷன் தான் மொட்டை, நாங்கள் கிடையாது. வெயிட் பண்ணிடுறா. எப்படி எனக்கு ரேப்பிடோ வருவதானே? நீ நாளே இது பண்ண முடியல. இல்லை உன் புருஷன் மட்டும் வந்து என்ன பண்ணிடுவான்? ஆமாம் கிராணி, உனக்கும் புருஷனுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? அதெல்லாம் ஒரு பொற்காலம். அப்போ வந்து கொஞ்சம் 1900 இருக்கும். கிளவி என்ன உளறிக்கிட்டு இருக்க? 1900ன்ற அது ஒன்றும் இல்லை பேராண்டி. 1995 தான் கல்யாணம் ஆச்சு. 1995? அப்போ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 1995 2026. அப்பா கிளவி, உன் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? உனக்கு அப்போ வயசு எவ்வளோ இருக்கும்? அது என்ன பேராண்டி, ஒரு 20-25 இருக்கும். அடப்பாங்களா, கல்யாணம் ஆகியே 31 வருஷம் ஆகுது. இதில் எப்படி உனக்கு வந்து 20 வயசு இருக்கும் கிளவி? எங்களுக்கெல்லாம் 3 வருஷம் ஆனால் 1 வயசு. அப்போ கிளவி நீ எப்போ செத்த? நான் என்ன 1600 செத்தேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்போ நீ ஓல்டஸ்ட் கிளவியா? அதுல என்ன உனக்கு டவுட்டு? நான் தான் ஓல்டஸ்ட், கிரேட்டஸ்ட், கியூட்டஸ்ட் கிளவி இந்த வேர்ல்டு. இவ கியூட்டஸ்ட் கிளவியா? உலகம் இடிச்சு விழுந்துடும். இரு கிளவி, கன்னு தயார் பண்ணிட்டு உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்ன தயார் பண்ணுறேன்னு சொன்ன? கன்னு சொன்னீங்க. கன்னா? அப்போ இனி அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் இது எடுத்து விட்டு காலி பண்ணுறேன். நீ உன்னையா வர சொன்ன? நாங்களே வர்றோம். வேணாம் வராதிங்க. நான் கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு. அப்போ எதுக்கு என்ன பிடிச்சின்னு வந்து இந்த வீட்டில் விட்டேன்? போகும்போது சாவியை கொடுத்துட்டு போ தயவு செஞ்சு. நான் ஃபஸ்ட்டு பிடிச்ச உடனே காலை உடச்சி வச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அது அதெல்லாம் கூட கிளவி, என்ன தேவையான ஒரு பொருளும் கிடைக்குமா எனக்கு? கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருட்கள் எங்கே வச்சு வச்சுருக்க? அம்மா உங்க பாரு, ட்ராப் போட்டு வச்சுருக்கிறேன். நாதாரி நாய் கிளவி. மூஞ்சில் பெண்ணால் ஊற்றணும்டா. பெனாயிலா? அதோட ஆசிட் தான் ஊற்றணும் கிளவி. ஆசிட் இன்னும் கொடூரமாக கொண்டா. அதுவும் தான் கிளவி. எல்லா பொருட்களும் எங்கே வச்சுருக்க? அதெல்லாம் வந்து கையில் தான் இருக்குது பேர. நீ வேணா வந்து வாங்கிட்டு போ. உன் கையில் ஒன்றுமே இருக்காது. அங்கே என்ன நம்பக்குது பாரு. ரெண்டு இருக்கு. நம்பப்பா தயவு செஞ்சு பாடாது. அந்த கிளவி பாடுற பாட்டி தாக்க முடியாது. நீ வேற வேணா நான் ஒரு பாட்டு பாடுறேன், கேட்குறீங்களா? முடியாது, நான் செத்து போடுவேன். முடியாது, நான் பாட்டு பாடி தான் தீருவேன். கேளுங்க. முடியலையே. மோனிகா லவ் யூ மோனிகா, லவ் யூ மோனிகா. அடைச்சி முறியா? நீ பாடின பாட்டில் எத்தி ஆபத்து தெரியுமா? ரொம்ப ஆபத்து.
ஹிரோஷிமா நாகசாகில உள்ள அணுகுண்டோட இது மோசமான ஒரு எஃபெக்ட். அப்பா 2ஆம் நம்பர் பார்த்துக்கோ. அங்கே போன உடனே ஞாபகப்படுத்திக்கணும், மறந்துடாத. 2ஆம் நம்பர் போதும். ஒரு டைம் சொல்லிட்டல, அதே போதுமானது. 2 டைம்ல சொல்லுவேன். என்ன நான் சாக்கடையாது, நான் இது கப்பு, நான் இது இது சாக்கடையே கிடையாதுடா. அப்ப இது சீவேஜ்ன்றது மேல இருக்குது. இது வந்து என்னன்னா ஃப்ளோர், அது டிசைன் அப்படி தண்ணி இல்ல. டீசல் எங்க இருக்கு அங்க இது தேவை கார் எஸ்கேப் தேவை. சரி இதை உடச்சு தானே பண்ண போறோம். ஆமா, ஆல்ரெடி நீ இந்த வீடியோ பார்த்தாதான் தெரியும் உனக்கு. நீ சீவர் எஸ்கேப் பார்க்கல, டோர் எஸ்கேப் பார்க்கல. இந்த பிளாங்க்ஸ் உடச்சு விட்டுட்டு இப்ப இது ஓபன் பண்ணிட்டு கிளம்பி வரும். இது யாரோட கறி? மாட்டுக்கறிடா லூசு. மாட்டோடைய லெக்க தொங்க விட்டுருக்கா. இவ பீஃப்ல தின்னுவாளா? ஏய், உக்ரைன் தானே. உக்ரைனோட தேசிய உணவே வந்து இது மாட்டுக்கறி தான். அப்புறமேட்டு தின்னாம இருப்பாளா? நான் கேள்விப்பட்டேங்கடா. ஜோசப் ஸ்டாலினோட ஃபேவரட் ஃபுட்ல பீஃப் கலந்துப்பாங்க. என்னது? யாரு? ஜோசப் ஸ்டாலின். நீ நினைக்கிற நம்ம ஊர் ஸ்டாலின் இல்ல? சரி தெரியும். ரஷ்யா நாளைக்கே ஒரு செகண்ட் குழம்பிருச்சு. சரி நன்மைக்கேவா? அவ வேற வந்துட்டாடா. வெப்பன் எடுத்தோமே, எங்கடா போட்டோம்? எங்கடா வெப்பன் எடுத்த? அதானே ஷார்ட் கன் இப்ப தானே தேடுறோம். இந்த பாட்டு எத்தனை பாட்டு எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்டே ஒரு பாட்டு எடுத்தோம். எடுத்துட்டோம்டா. சரி ஆமா, எடுத்து எங்க வரா கிளவி? எங்க இருக்க கிளவி? எங்க இந்த உனக்கு என்னடா டேய்? ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்கடா. நீ தான் பிடிச்சி உள்ள விட்ட. ரொம்ப நேரமா இதே நான் சொல்லி இருக்கிறீங்க. நீங்க தான் எஸ்கேப் பண்ற அளவுக்கு வந்து ஃப்ரீ டைம் கொடுக்குறேன்ல, கிளம்புங்கடா. இல்லை நீ பெருசா கொடுத்துட்டாலும் கொஞ்சம் கீழே வாயேன். நான் எவ்வளோ நேரம் வராமல் இருந்து தெரியுமாடா? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட வராமல் இருந்திருப்பேன்டா. அந்த டைம்ல நீங்க இதை எஸ்கேப் பண்ணியிருக்கலாம்டா. எங்கடா இருக்கடா வரேன். 10 நிமிஷத்துல எஸ்கேப் பண்ணுறதுக்கு இது என்ன இதாதா? உன் வீடு கேவலமான வீடு, ஒன்றும் உடஞ்சி கிடக்குது. எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். செத்துப்போ. இருக்கிறதுலே கார் எஸ்கேப் தானே ஈஸியில் கூட பண்ணாதவங்களே எதுக்குடா அது கேம் விளையாட வரீங்க? சரி செத்து போன முன்னாடி எதுக்கு பேசுகிற? வாய்மூடு. அது ஏன் இஷ்டம். நான் என்ன பீ தானே, நான் செத்து தாடி வர சாவேன். ஆமாம். இப்போ எங்கே போகலாம்? எங்கே போகலாமா? நீ தானே முடிவு பண்ணுவோம், நானும் ஆடுறேன். சரி வா. ஆமாம், எது எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் இருக்கணும். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கிழக்கிற என்ன இருக்கும்? சாவி தான் நல்லது நம்மளுக்கு. இப்போ எப்படி பத்துக்கிறப்ப கிளம்பு. கடிச்சு வச்சிருப்போம்ப்பா, பி கேர்ஃபுல். ஆமாப்பா, அது ஒரு ட்ராப்பு மாட்டிட்டோம். சரி இது வெளியே வரும். ட்ராப்ல மாட்டுறது நம்ம பொழப்பா போச்சு. இது வரைக்கும் நான் ஒரு ட்ராப்ல தான்டா மாட்டினுக்கிறேன். ஏன்டா எப்படியா சொல்கிறேன்? நீ மாட்டுறதே பொழப்பு தான்டா உனக்குலாம். நான் எப்படா மாட்டினா? ஃபர்ஸ்டே மாட்டிங்கிறேன். அப்படியா? ஆமாம், கட் பண்ணிடுவேன் அதெல்லாம். சரி இது ஆமோ எடுத்துருவோம். அதெல்லாம் தெரியாது. என்ன ஃபர்ஸ்ட் கீழே போய் அந்த ரூம் ஓப்பன் பண்ணி அது என்ன இருக்கு பாத்தியா? காக்காவை கொல்லுவியா? காக்காவை கொல்ல முடியாதுடா. கிராணி 3ல பண்ணலாம், இதில் பண்ண முடியுமான்னு தெரியலையே. நான் போனதுலேயே பார்க்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி வா, கீழே போய் காக்கா அதுக்கு இருக்கிறது தேவையில்லாத பொருள் தான். காக்கா பிரியாணி சாப்பிடணும். காக்கா பிரியாணி முட்டை நீ மனித பிரியாணி. ஆமாம், நீ எப்பயுமே மனுஷ பிரியாணி சாப்பிடணும் தான் சொல்லுவேன். அதை விட்டு உள்ள காய்ச்சி வீடு. நான் ஏன்டா மனுஷ பிரியாணி சாப்பிடணும்னு சொல்கிறேன்? என் மானத்தை வாங்காதடா. சரி விடு, எங்கே போகலாம்? அடுத்து என்ன வேலை செய்யலாம்? ஏதாவது ஒரு சொல்றியா? எப்போ பார்த்தாலும் கம்மியாக இருக்கா? பண்ணணும். எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு அந்த கிராணியை போட்டு தள்ளணும், அவ்வளோதான். அப்போ அதுக்கு மட்டும் தான் வந்து உட்காந்துக்கிற, வேறு எதுவுமே ஒன்றும் தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னும் ஸ்பார்க் பிளக் வேணும், கார் பேட்டரி வேணும், இன்ஜின் வேணும், விஞ்ச் வேணும். அதானா எங்கே இருக்கு யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். அதான் வேலை. நீ சொல்லுவடா. எனக்கு தானே கஷ்டம். உள்ளாக்க ரெட் பாடி போச்சா? போயிட்டா. அப்பாரி சாவி கொடுத்துட்டா. கீழே வேற போனோம். அந்த ஸ்பைடர் வேற என்ன பண்ண? வெப்பன் கீ இப்போ தேவை ரொம்ப. நம்ம வெப்பனே அடிச்சிட்டோம் ஃபர்ஸ்டே வந்து. தப்புடா இவ்வளோ இப்போ வந்து டிராவல் தோக்குற. அது நான் பார்க்கலப்பா. விடு, அது எடுக்கிறது இது எடுக்கிறது நல்லதுதான். சரி இதான இல்லை, இதுதான் பார்த்தியா? நீ தொலைக்கவே இல்லடா. கிராணி அதுக்குள்ள வந்து தோத்தாமிச்சு நம்மள. அதான் இதான ஒரு தேவையான பரவாயில்ல. கிராணி வந்து என்ன பண்ணிக்கலாம்? கிராணி வந்திருப்பாளா? கிளவியே வந்துட்டேன்டா. உங்களை போட்டு பொழக்கல. எனக்கு வந்தவுடனே செத்துட்டான். ரொம்ப சந்தோஷம். அப்பாடி கீழே போய் ஏதோ ஒரு வேலையை மறந்த மாதிரியே இருக்கேடா. என்னத்தை மறந்தேன்? என்னடா மறந்தா சொல்லி தொலையண்டா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஸ்க்ரூ டிரைவர் தான் மறந்துட்டேன். தென் போய் கீழே யூஸ் பண்ணணும். கீழே என்ன பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு பேட்லாக்கி கிடைக்கணும். பேட்லாக்கி தான் இருக்கணும். பேட்லாக்கியை தவிர மீது எது இருந்தாலும் நம்ம 2 பேர் செத்தோண்டாடே. ஏய் வந்துடுறாடே. சேஃப்கி மட்டும் கூட சேஃப்கியில் தான் வச்சுக்கோ. மேக்ஸிமம் நம்ம சிவியர் ஸ்கிப் தான் கிடைக்கும். கார்கியா என்னடா 2ஆம் கட்டப்பா வந்துருக்குது. காக்கி தான் கொடுத்துங்க வச்சுக்கோ. அதுவும் தேவையான பொருள் தான். வேற எதான விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரி இதை எடுத்து போய் இந்த சிபிர் எஸ்கேப் பண்ணுவோம்ல, போட்டு வந்துடலாம். இந்த ஓபன் பண்ணுமே அது கீழே கிடைச்சிருச்சு இல்லை? அது ஸ்பைடர் கீ. ஆனால் சொல்லிட்டா அந்த கிளவிக்கே அது ஸ்பைடர் கீழே ஸ்பெஷல் கீழான்னு தெரியாது.
போன தாட்டி அவள் அப்படி தான் புலம்பி இருந்தா ஸ்பைடர் கியா ஸ்பெஷல் கியான்னு தெரியாமல். சரிவா இந்த ஆம்பரேட்னு போகலாமா இல்லை வேணாம்? இப்போ எங்கே போகலாம்? சரிவா ஏதோ ஒன்று விட்டா இங்கே என்ன பொருள் இருக்குது? ஃபோட்டோக்கு தானே அது யார் ஃபோட்டோ எடுத்தது தெரிலடா, எனக்கும் அது டவுட் இருக்குடா. இந்த மூஞ்சியெல்லாம் எவன்டா ஃபோட்டோ எடுத்துனப்பா? ஒரு வேளை இந்த மொட்டை மண்டியன் தான் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவனை தவிர அது யாரு? அவன் புருஷன். ஏன்னா அவன் புருஷன் இது பார்த்ததே இல்லையாடா நீ கிராண்ட்பாவை? பார்த்ததே இல்லை. நீ அடுத்த வீடியோவால் போடுவியா? அடுத்த வீடியோ கிராண்டி சாப்டர் 2 தான்டா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் என்றைக்கு போடுறேன்னே எனக்கு தெரியாது. இது வந்து கரெக்டாக நான் சிவரேஸ்க்கு முடிச்சு அடுத்த நாளே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் என்றைக்கு வரேன்னா எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு போய் இந்த ஸ்பைடர் கேஸ் ஸ்பெஷல் கீ இது போய் இங்கே வச்சுட்டு அந்த கன்னெட்னு வந்து மேலே விடணும். கிளவி எங்கே இருக்க? நான் இங்கே இருக்கேன்டா. உங்களுக்கு என்னடா டேய்? அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்னொரு பாட்டு பாடலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொண்டே விடுவேன். நானே வந்து சுடுவேன். இது கேமா இல்லையெல்லாம் வந்து பாட்டு பாடுற கான்டெஸ்டா கிளவி? நான்லாம் அந்த காலத்துலேயே பல பேருக்கிட்ட செருப்படி வாங்கினவ. இல்லை 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 அது கிடையாது. நான் மறந்துட்டேன். என்னது செருப்படிக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினவன் கரெக்டா? அதுவும் இல்லைடா, நீ இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னது? அப்படியானதை நான் மறந்தேன். இது மட்டும் தான் நீ சொன்ன. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் பாடுற பாட்டில் குயில் மாதிரி இருக்குன்னு கிழமை வந்து ஒரு டிவி ஸ்டேஷனில் போய் சொன்னான்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு கிளவி? அவன் சொன்ன உடனே அவனை வண்டி எடுத்து ஏற்றிட்டாங்கடா. ஏன்னா நான் வந்து அப்போ கொஞ்சம் உடம்பு செய்யாது, இதனால வந்து கொஞ்சம் கரன்னு இருந்துச்சு வாய்ஸு. கிளவி வாய்ஸே அடுத்தான். எதுக்கு இப்படி மழுப்புற? அடி பாய் உள்ளால கிழமை வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குள்ளலாம் போயிருக்கானா? சரி உன்னால தாராளமா வாங்க. அப்படின்னா கிழமை 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்றோன்னு மட்டும் பாருங்க. கிளவியே தோசை சுட போறியா இல்லை இடியாப்பம் பண்ண போறியா? இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்கடா. உங்களுக்கு நான் என்னடா ஹோட்டலாட வச்சு நடத்திட்டு இருக்கிற வந்து மசாலா தோசை பிளேன் சொல்லிக்கிறேன். இருடா அவ்வளோ வச்சுக்கிறேன். அப்போ பரோட்டா உங்களெல்லாம் பொடி கிளட்டு நான் அப்பா இவ தொல்லை முடிஞ்சதுடா. ஃபர்ஸ்ட் இந்த பிளாங்க்ஸ் வச்சு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தியாடா நல்லவனே? ஃபர்ஸ்ட் இதில் போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ டோர் எஸ்கேப் பண்ணாது மூதேவி. நம்ம கார் எஸ்கேப் பண்ணுறோம்டா. நம்மளுக்கு எதுக்கு அது செயின் கட்டுரு? எஸ்கேப்புக்கு என்ன தேவைனே தெரியாத உன்னை கூட்டு வச்சு நான் எஸ்கேப் பண்ணுறேன் பார்த்தியா? அங்கே நிற்கிறேன்டா நான். உள்ளே போய் என்ன தேவை இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கார் எஸ்கேப் என்னென்ன தேவை சொல்லி பார்க்கலாம். பேட்ரி, பெட்ரோலு, பேட்லாக்கி, அதுக்கப்புறம் காரிக்கு அப்போ இன்ஜின் பாட்டு, அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் ஏதோ வச்சுன்னு ஒன்று அது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பொருள் மறந்துட்டேன். என்னது? கிராணியோட தலை வளர்ந்து கட்டிடுவேன். நான் இதெல்லாம் முன்னாடி சொன்ன ஒரே காரணத்தினால தானே சொன்னேன். நீ இப்போ ஸ்பார்க் பிளக் எவன்டா சொல்லுவான்? ஆனால் அது எங்கே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட்டர் மிலானில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பார்க் பிளக். இந்த தாட்டி இது வீல் கிரட்ச். இது கீழே போய் இந்த ஸ்பைடர் இருப்பால சிவேஜ் அங்கே யூஸ் பண்ணணும். அது நிறைய ரூம் வந்து இந்த கேரணி வந்து பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி போட்டு மூடி வச்சிருப்பா. ஸ்பைடரோட பேர் என்ன? அவ ஏஞ்சலினா. அது ஸ்பைடர் ஏதோ அந்த ஊந்துங்க வந்துச்சு அதா? அவ ஏஞ்சலினா. அது அவ ஸ்பைடர் ஃபார்ம். ஆனால் 2 பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன அவள் ஒரே ஐடியா கொண்டு வருவா. இவன் வந்து பூர்வா வந்து பூனை மாதிரி. பூனையா? ஆமாடா. இந்த ஸ்லெண்டர் கேம்னு வச்சுக்கோ. ஏன் இவ கொல்ல மாட்டா, வந்து அப்படியே பூடி விட்டு போவா. பூடி விட்டுறது வேலையா? அப்போ ஏன் இந்த மட்டும் வந்து கொல்லுவாங்க எல்லாம் பயப்படுறாங்க பார்த்து? ஆமாம், ஏன்னா இவளை கொல்லவே முடியாது இந்த கேமில். அதுலேயும் கொல்ல முடியாது. இந்த கிராண்ட்பாலாம் கொல்லலாம்டா. இந்த ஸ்லெண்டரினா, இந்த ஏஞ்சலினா இவங்களாம் கொல்லவே முடியாது. இது என்ன ஒரு வேலையா என் எல்லைக்குள்ள வந்துட்டீங்களாடா? எப்பா சாமி அப்படி பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடாத கொஞ்ச நேரம் இரு. இது என்ன இடம்? அது என்ன கிளவி இப்படி பேசுது? அது நம்ம கிளவி இல்லடா, அது கீழே இருக்கிற ஸ்பைடர் கிளவி. அவ இப்படிதான் பேசுவா. ஏன்னா பாரு, இப்போ நம்ம போய் அங்கே நிற்போமா, என்ன ஸ்பீடில் வரான்னு மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கிளவியில் ஓவர்டேக் பண்ணி போயிடுவாடா. இந்த விஞ்ச் ஃபஸ்ட்டு போய் இங்கே போட்டுக்கலாம். இங்கே போட்டால் தான் வந்து நம்ம கடைசி நேரத்தில் உதவி பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த ஆமாம் இங்கே பாரு ஷார்ட் கட்டு, இன்னொரு ஷார்ட் கட்டு அந்த பக்கம் இருக்கணும். நம்ம ஒரு சீவேஜுக்கு வந்தோம்ல அங்கே. சரி இது என்னது? ஆமாம் சாக்கடை தான். இப்போ வருவா பாரு. வாமா மின்னலே. அம்மா அவ போற ஸ்பீடுக்கு நம்ம 2 பேரும் ஒரே வாயில ஒளிகிறவாளே. இந்த பக்கம் தான் இருக்கா, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கீழே போய் குனிஞ்சு என்ன வேகம். புல்லட் ட்ரெயினே பிஜி ஓடிடுவா போல. ஆனால் இப்போ மட்டும் இவ்வளோ வேகமாக வருவா. நடக்கும்போது ஸ்லோவாக தான் இருப்பான்னு நம்புறேன். இது என்னடா?
இங்கே தான் சீவேஜ் எஸ்கேப் பண்ணணும். இதெல்லாம் பார்க்குறியாடா சிவர் எஸ்கேப்டா இது. ஏண்டா வீடியோட ஆரம்பத்துல தான்டா நான் சொன்னேன், நான் தான் உன் வீடியோ பார்க்கதே இல்லைன்ட்டு. ஏடா ஒரு ஜென்ரலாக இது வந்து லிஃப்ட். ஐயோ பார்த்துட்டா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். நம்பர் 2வா கரெக்டா? டே நம்பர் 2வா அப்பாடி மெலான். ஐயோ இதை வேற எடுத்து போகணுமா? இப்போ கீழே போனோம், மேலே கீழே என்ன பண்ணலான்னு தெரியலடா. அது ஒன்றா எடுத்துன்னு போயிடலாமா ரெண்டுத்தையும்? ஐயோ இவன் ஒன்றா போகாம இருக்கிறாளே. இவன் கீழே வந்தா பிரியாணி பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா வர மாட்டேங்கிறானே. நல்ல வேலைடா நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இல்லைன்னா வச்சுக்கோ இந்த ஸ்பைடர் நம்ம 2 பேரும் போட்டு தள்ளியிருக்கோம். பார்த்தியா நம்மள பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுதான். நம்ம அவளை குழம்பு வச்சு குடிச்சிடலாமா? இப்போ சாமி என்ன ஒரு கேவலமான டேஸ்ட். அது ஸ்பைடர் நீ சைனாக்காரன்றதை அடிக்கடி நிரூபிக்காதுடா. போய் இந்த சேஃப் கீயை ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான். உளுந்துடலாம். அந்த கிளவி வந்திருப்பாளே, அந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரில. அப்பா போயிட்டா சாமி போயிட்டா. வந்து பார்த்துட்டு போகிறா பற்றியாவ. கிளவி என்ன நல்லா இருக்கிறியா? நீ எப்போ இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சா அப்போது நான் நாசமாக போயிட்டேன்டா. சரி ஆரம்பத்திலே சொன்னேன். சரி இப்போ எங்கே இருக்கீங்க எல்லாரும்? அண்டர் கிரவுண்டு எதுக்குடா போட்டு தர அவகிட்ட? வந்துடுவாடா. வாட்டோண்டா அண்டர் கிரவுண்ட் அந்த ஃப்ரீ ஸ்டாப் இருக்குமே அந்த இடமா சாமி? ஆமாம் அங்கதான் பைத்தியக்காரி அண்டர் கிரவுண்ட் விட்றோம். எங்கே இந்த ஃப்ரீ ஸ்டாப் இடமா கேட்குறா பாரு. சரி இங்கே போட்டுருவோம். மேப் தெரியுமா தெரியாதா? எங்கெங்க ஏடா இது அவன் வீடுடா. போறாடா டேய், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போதான் போகிறான். ஆமாம் நான் ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டான். வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. நல்ல பண்ணுறதா கேமரா. ஐயோ ட்ராப்பா நல்ல இப்படி தப்பிச்சோம் பார்த்தியா? ஒரு ஷார்ட் தோட்டால. ஐயோ மாட்டிக்கினே. நினைக்கிறேன் நீ தாண்டா சொல்லல இப்போ ட்ராப்ல பண்ணுறீங்களா? அப்போ தானே நான் மாட்டிட்டு இருக்கிறேன். அது இல்லை மாட்டாமல் இருந்தான்டா. இந்த ஷார்ட்கனை போட்டு இவ்வளோ வழியாக போட்டு தெரியாச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். எத்தனை அடி பொருள் போடுறது? சரி வாங்க போய். கேட்காது போலப்பா. அவங்களும் நல்லா கேட்குது. யார் அவர்? நாட்டு கிளவி அவ. கிளவி ஒரு காது கிளவியா? ஆமாம் பார்க்க வீட்டு கிளவி மைக்குது. எனக்கு குறைச்சி மதிப்பில் ஆட்டிங்கடா. நான்லாம் ஆர்மிலேயே வேலை செஞ்சவடா. ஆர்மிலியா? எந்த நாட்டு ஆர்மி? நானா உக்ரைன் ஆர்மியில் அந்த டைனோசரை போட்டு பொழக்கிற பொழலையே என்னை வந்து ஜென்ரல் ஆக்குனாங்கடா. கிளவி ரொம்ப உருட்டாத. மனுஷனில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே டைனோசர் அழிச்சிருச்சான். நீ எப்படி வந்து டைனோசர் கூட சண்டை போட்டிருப்ப? அவன் சொல்லுவாளா? அதெல்லாம் நம்ம நம்பணும். நான்லாம் டைனோசர் பல்ல வச்சு சூப்பு குடிச்சவடா. ஏன் கிட்ட வந்து பேசுறீங்களா? அது ஒன்றும் இல்லை, புதஞ்சு கிடக்கும்ல, எலும்பு கொண்டு எடுத்து. ஆமாம் அப்படிதான் இவ பண்ணியிருப்பா. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்கடா. என்ன அனுபவிப்போம்? பின்னால வரதவங்கள சந்திக்க முடியாதுடா. பின்னா என்ன வருது? ஃபஸ்ட்டு பின்னாடி வரத நாங்கள் எப்படி திரும்பி பார்க்கறது? கிளவி கழுத்து முன்னாடி இருக்கும் போது ரொம்ப லாஜிக்காக பேசுன்ற பேரில் பேசாதீங்கடா. டேய் உங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணுற பாருங்கடா. 2 பேர் என்ன பண்ண போகிற? உங்களுக்கு பிரியாணி ஆக்கினா கிழமை சொல்லிட்டேன்னா புள்ள எல்லாம் சாப்பிடலன்னா சாப்பிடலன்னா வந்து என்ன பண்ணுறது? அது வந்து உங்கள் சேனல் பேரெல்லாம் மாற்றிட வேண்டாம். ஏன் சேனல் பேர் மாற்றிருக்கோம்? உனக்கு என்ன ரைஸ்க்குது? ஏன் கேம் தானே விளையாடுறீங்க? அப்போ நான் ஏன் சேனல் பேர் மாற்றக்கூடாதா? நாளைக்கும் வேற கேம் ஆடுவோம். உனக்கு என்ன? இங்கே பாருங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. உங்களை வந்து வச்சுக்கிறேன் நான். அம்மா எங்கே இருக்கீங்க? நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிறோம். கேள்வி இந்த தான் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். காருக்கு இடத்துல தானே இருக்கிறீங்க. வந்து உங்களை பிடிக்கிற இருங்கடா. விளங்கிரும்டா. டே இவ கார் இருக்கிற இடத்துல இருந்தால் ஃபீஸ் ஸ்டாப்ன்றா. ஃபீஸ் ஸ்டாப் இடத்துல இருக்கிறன்னா காருன்றா. என்ன இதாகும் இவளுக்கு. சரி ஃபஸ்ட்டு போய் இந்த கேஸ் இங்கே போட்டுருவோம். அப்போ தான் இந்த புத்திசாலி இங்கே வருவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது ஒன்று மறந்துட்ட மாதிரி இருக்கே. சரி மேலே போய் ஏதோ ஒன்று எடுக்கணுமே. என்னடா எடுக்கணும் வந்தோம்? என்னடா எடுக்க வந்தோம்? ஐ டோன்ட் நோ. வா எனக்கு எதுதான் தெரிஞ்சிருக்குது. இது மட்டும் டோன்ட் நோ சொல்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து நான் ஒன்று பார்த்துருக்கேன்டா. ரிமோட் வந்து பார்த்தேன். அது ரிமோட் ரூமில் கண்டிப்பாக நான் ரிமோட் இங்கே கிடக்குது. ஆமாடா இந்த மாதிரி ஒழிச்சிடும். கார் பேட்டரி சொன்னல தேவையான பொருள் இருக்குது. நல்ல வேலை பேட்டரி இருக்குது. கார் பேட்டரி 2 பேட்டரி இருக்குது. இந்த ஷார்ட்கன் எடுத்துப்போம். ஏன் தெரியுமா? நேரம் நம்ம அம்மையார் வந்திருப்பாங்க. கிளவி எங்கே இருக்க? எதுக்கு? நான் வந்து சாகிறதுக்கு. நீ எங்கேயோ போ. எனக்கு இந்த வீட்டை விட்டு நீங்கள் போனால் போதும்டா. ஏன் கிளவி கிளவி இங்கே வா. உனக்காக கிளம்பி வந்திருக்கா. மாமா எங்கே இருக்கீங்க? ஆதித்யாவில் வந்து மாமா எங்கே இருக்கீங்க ஒரு ஷோ வருமே பார்த்துருக்கியா? அது நல்ல ஷோவை ஏன் பார்க்குறேன். சரி வா இதை போய் இங்கே போட்டுட்டு இந்த கேஸ் பண்ணலாமா? கேஸை சுட்டா என்ன ஆகும்? வெடிச்சிடும்.
நம்ம வச்சு பார்க்கலாமா? ஏன் உனக்கு எஸ்கேப் பண்ணணுன்ற ஆசை இருக்குதா இல்லையா சாமி? உனக்கு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இருக்குது நிறைய. ஃபஸ்ட்டு போய் இந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு திறந்து விட்டுறலாம், அதுக்கப்புறம் கேஸ்லேன் ஊற்றலாம். அங்கே பாரு இன்னும் எத்திரி போட்டு நம்ம மேலே போயிடலாம் தானே நடந்தே மேலே போயிடலாம் தானே? நடந்தே மேலே போயிடலாம்னா புரியல. இப்போ ஷீட் திறந்து விட்டோன்னா அங்கே வலி கொண்டு அந்த வழியே நடந்தே போய் அங்கே அடைச்சிருக்குது, கண்டு தெரியலையா என்ன உனக்கு? அர்த்தம் கிடக்குதா? அதை காரை விட்டு உடச்சி தான் போக முடியும். அங்கே பாரு இங்கே வா கீழே காட்டுறேன் பாரு. அது இது வந்து அடிச்சுனுக்கும், காரை வச்சு அதை விட்டு இது பண்ண உடைக்கணும். இதில் எத்தனை லிட்டர் டீசல் இருக்குது? கொஞ்சம் நாமளும் ஊருக்கு திரும்ப போயிடலாமே. அதான் பெட்ரோல் கிடைக்குமா இருக்குதுடா. எல்லாம் காரணம் அந்த ட்ரம்ப் மண்டையான் தான். அவனை அப்புறமே பார்த்துப்போம். இந்த கேம் நான் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். கிராண்ட் பேக் வந்து ட்ரப் யோசிச்சுப்பாரு எப்படி இருக்கும். எதுக்கு வந்து என் மண்டை மேலே போகிறதுக்கடா? அது மாதிரி தான்டா. நியூக்ளியர் எஸ்கேப் இருக்குது இல்லை தெரியுமா? நியூக்ளியர் எஸ்கேப் வந்து அஃபிஷியல் எஸ்கேப் கிடையாது, ஃபேன்மேட் எஸ்கேப்பு. நல்லா இருக்கும்னு வாங்க. இந்த கிளவிக்கிற ஃபேன் கேடா? எவ்வளோ ஃபேன் இது இருக்காது தெரியுமா? நியூக்ளியர் எஸ்கேப்பு, டைம் ட்ராவல் எஸ்கேப்பு. இரு ஐயோ அதில் இப்போ இவ்வளோ இடத்துக்கு வந்துட்டோமே. இவன் வேறு எங்கே இருக்கா தெரியல. ஸ்பைடரு எங்கே இருக்க? அரை மணி நேரமா தேடிட்டு கூட ஆளையே காணோம். இங்கே தாங்க. நல்ல வேலைடா, இவன் நம்மள அரை மணி நேரம் தேடி நிற்கிறான். அப்போ நாங்கள் மேலே போகிறதே நீ பார்க்கலையா? பார்க்கலடா, நீங்கள் அப்பப்போ வருவீங்க அப்பப்போ போவீங்க, அதை பார்க்குறதே வேலை. அதான் நீயே சொல்கிறல வேலை இல்லை. அப்பயே அதை பார்க்க மாட்டேன். இரு உன்னை போய் சோறு போடாது பார்த்துக்கோ. அவன் சோறு போட்டு தான் மறு வேலை பார்ப்பா. ஒரு நாள் என்னையும் கொலை போடா. ஆமாம், அவகிட்ட எவ்வளோ மட்டில் தான் உன்னை தான் கொள்ளுவா. ஆனால் நீ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சே, அவளை நீ கொண்டு வரலாமே. அட ஆமால, அவளோட நான் வேகமாலாம் ஓடுவேன். அது மட்டும் இல்லாமல் அவள் தான் முட்டி வச்சு வந்து கிளவியாச்சு. அவள் எப்படி குஞ்சுலாம் ஓடுவா? அதுவும் உண்மைதான். பாத்தியா இப்போதான் லாஜிக்கா பேசுகிறேன். நீ சிவிஎஸ் எஸ்கேப்பில் தலை காட்டின மாதிரி நான் விஷயம் கேள்விப்பட்டேன். ஆமாடா, அப்போ மட்டும் அந்த கிழவிக்கு எங்கேருந்து சக்தி வரும்னு தெரில. சரி ஃபஸ்ட்டு போய் இந்த ஆண்டில் வேறு வைக்கிறோம். நீ நான் கட் பண்ணிட்டேன். ஏன் சொல்லி பார்க்கலாம். ஏன் அதை வைக்கிறதே ஒரு பெரும்பாடுடா. நம்மளுக்கு இப்போ என்ன தெரியுமா வேணும்? இந்த சிலிண்டர் வேணும். அந்த சிலிண்டரா என்னடா இது? இன்ஜின் காகுவீலா? ஐயோ இன்னொரு காகுவீலா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்பார்க் பிளக் வந்து காகுவீலுக்குள்ளே இருக்குன்னு அடிக்கிறேன்டா தம்பி. ஸ்பார்க் பிளக் எடுத்துமாடா. ஐயோ வரா பாரு. நல்ல வேலைடா, ஓடி வந்துட்டோம். இது ஸ்பீட் ஸ்டாப் போட்டு வச்சுப்போம். அப்போ தான் அந்த கிளம்பி வந்துடுச்சா. ப்ளே ஹவுஸ்க்கு இருக்குது 3 காகுவீல் கிடச்சிருச்சு. என்ன அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவளை போய் காப்பாற்று. அவளை போய் காப்பாற்றுறாங்க. என்ன கிளவி குடுக்குன்னு இருந்துச்சா? அட பாவீங்களா, அவங்கள எல்லாத்தையும் வந்துருக்கு எல்லாம் அடிச்சுக்கணும்டா. மேலே போக விடமானுக்கிறாடா இவ. நல்ல வேலைடா டேய். அந்த கிளவி பாடி மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வர முடியுது. வாடா டேய், சீக்கிரமா இந்த எஸ்கேப் பண்ணுற வேலையை பார்ப்போம். வீடியோ வீடியோ லென்த்தை பாரு. இந்த வீடு தான் நான் தெரியுது. நான் இங்கே வந்து கேமரா எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்கிறா. என்ன அங்கங்கே வந்து இந்த கிளவி ரெஃபரன்ஸ் தான் வந்து இது கிளப்புது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கிச்சனில் கூட சிம்னி இல்லைடா. இங்கே தாண்டா சிம்னி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் கிச்சன் நினைக்கிறேன்டா. ஆனால் என்ன கிச்சன் ஆகும்? ஒரு மாட்டுக்கறி தின்ற கிச்சன் ஆகுமோ? மாட்டுக்கறி வேறு பக்கத்துலேயே இருக்குது. சொல்ல முடியாது சாமி. வாங்க சொல்லு, அது மாட்டுக்கறியா மனுஷக்கறியா? அது எனக்கும் தெரியல. அது மாட்டுக்கறி மாதிரி தான் இருக்குது பார்க்க. சரி ஏதோ ஒன்று அந்த கிளவி எது சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன? அந்த கிளையை சாப்பிடுச்சு நம்ம மாட்டுக்கறியில் கொஞ்சம் விஷத்தை தடவி விட்டா சேர்த்து சாப்பிட்டு போயிடுவோங்க. நல்ல ஐடியா. நான் விஷயத்துக்கு எங்கே போகிறது? கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே அது கிளவி வந்து ஒரு கதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறா. போய் வாயில் வந்து எனக்கு கொள்ளுகடாது. ஏன்டா கேட்கலாமே. கிளவி போய் கடை ஓப்பன் பண்ணுவியா? நான் போய் விஷத்தை வாங்கிட்டு வரேன். ஏடா பாவீங்களா, இழுபட்டு பயலுங்களா, என்ன கொள்றதுக்கு ஏங்கிட்டு இது கேட்குறீங்களா டேய்? நல்ல ஐடியா தானே, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண எனக்காக. லூசு பையா, லாத பேயாச்சேடா, எப்படிடா சாப்பிடுவேன்? அது இல்லாமல் அந்த மாட்டுக்கறிக்கு மனுஷனோட காலடா லூசுங்களா நீங்களாம்? கால் எந்த ஒரு இவ்வளோ பெருசு? நீங்களாம் மனுஷங்களாடா டேய்? மனுஷ கால் எவ்வளோ பெருசு? ஐயோ கர்மம், நீங்கள் இதெல்லாம் நான் கூட வேற எதுவும் வச்சு பைய போயிட்டேடா. என்ன வதங்கும் மற்றது? ஐயோ என்ன ஆயிடுச்சு உனக்கு? நான் கூட கீழே சோறு போடாதனால அந்த ஸ்பைடர் வந்து கொண்டு இருப்பாலும் நினச்சிட்டா. நல்ல வேலைடா, இவனை நாம கொண்டுட்டோம் அதுக்கு முன்னாடி. சரி இப்போ போய் இந்த ப்ளே ஹவுஸில் எனக்கு என்ன தெரியுமா இருக்கும்? ஸ்பார்க் பிளக் இருக்கும். பொம்மை தான் இருக்கும். ஸ்பார்க் பிளக்கு பொம்மை? லூசு, பொம்மை எங்கே இருக்கும்? அது இதில் தானே இருக்கும். இங்கே ப்ளே ஹவுஸில் தானே பொம்மை இருக்கும். டேய் இங்கே இருக்காதுடா லூசு. அந்த ஒரு ரூம் இருக்குள்ள தனியாக மேலே வெப்பன் பக்கத்தில், அங்கே தானே இருக்கும் பொம்மை. இங்கே எப்படா இருக்கும் ஒரு பொம்மை? அது ப்ளே ஹவுஸ்னா என்னது? ப்ளே ஹவுஸ்னால் விளையாட்டு வீடு. அப்போ இங்கே பொம்மை இருக்கும். என்ன ஒரு புத்திசாலி தரம், எங்கேயோ போயிட்டீங்க சார் நீங்கள். ஃபஸ்ட்டு தேங்க்யூ. உன்னை நான் உள்ளலாம். சரி வா ஃபஸ்ட்டு போய் இந்த காக்வீல் எட்டுன்னு வந்து. அம்மா ஒரு காக்வீல் இங்கே போட்டனே, எங்கடா போட்டான் காக்வீல? என்ன தெரியும்? எனக்கு ஞாபகம். அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது? எங்கே? எது?
இதை எடுத்து போய் இங்கே வச்சுருவோம். 2வது காக்வீல் வந்து யார்கிட்ட இருக்குது தெரியலையே. 2வது காக்வீல் கிராணி எங்கே கிராணி காகு வீடு? நீங்கள் எங்கேயாவது போட்டு என்ன சொல்கிறீங்களாடா? கீழே தான் இருக்குது கீழே தான் எடுத்த மாதிரி ஞாபகம். ஐயோ அவன் வந்துடுவாளே. ஆளக்கானோம் யாரையுமே ஆளக்கானோம். நல்ல வேலைடா. பார்த்தியா, ஆளக்கானும் கீழே ஒரு ஸ்பைடர் பாட்டு பாடின உட்காந்துக்குது. நல்லா இருக்குது. சூப்பர் சிங்கரில் போய் இவ்வளோ சேர்த்திடலாமா? ஆமாம், அது கிளவி ஒரு நல்லதாக பாட்டு பாடுறா. கிளவி இவகிட்ட கேது கற்றுக்கோ. அந்த ஸ்பைடரில் எனக்கு முன்னாடி கால் தூசிக்கு சமண்டா. டிங்க நீ நான் பார்த்துடலாமா? அப்போ நீ நான் வா ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டீங்க. அட்ராடி நாக்கு முக்கா அடச்சி நிறுத்துக்க. இது கிராணி கேமா இல்லை சட்சிக்கிறா? எதுக்கு இப்படி பாட்டு பாடி சாவடிக்கிறீங்க? ஆமாடாடி பேசாமல் அப்படியே அது கிராணி கையில் போய் சத்துலான்னு தோழுதுடாடி. இவங்க பாடுற பாடுக்கிறாங்க. என்ன முடியலடா, சீக்கிரமே இந்த இடத்த காயப்படுறா. இருறா சொல்லிட்டேன்டா. அந்த இன்ஜின் பாட்டு எங்க இருக்குன்னு வேற தெரியலடா எனக்கு. இதை வேற அதா பாவி, அது கூட தேடாம இவ்வளோ நேரம் சுற்றி கிடக்குதுடா. நான் எல்லா இடத்தையும் தேட்டடா, தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல. எங்களா இடத்தையும் பார்த்துட்டு வந்தேன் மேக்ஸிமம். அந்த ஸ்பைடர் கிட்ட பார்த்தாச்சு, அந்த காக்கிட்டையும் பார்த்தாச்சு. எங்க இருக்குன்னு தெரியல. ஸ்பார்க்லுக்கு தான் நமக்கு ஒன்று இன்ஜின் தான் தேவை. அது எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ 26 நிமிஷத்தை தாண்டி போகுது வீடியோ வேற. சரி போய் இதை அந்த காரில் மாட்டி விட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த இன்ஜின் பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா கிரேட் எஸ்கேப். சரிவா, இதை எடுத்துன்னு போய் அதில் மாட்டி விட்டுற வேண்டியது தான். அந்த கிளவி எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. கிளவி எங்கே இருக்க? நான் எங்கே இருந்தா என்னடா உங்களுக்கு? ஃபஸ்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கடா. அண்டர் கிரவுண்டில் இருக்கிறோம். கார் இருக்கிற இடத்துல தாண்டா இருக்கிறீங்க. இருங்கடா வரேன். பரவாயில்லையே, உருப்படியே கண்டுபிடிச்சிட்டியே. அது தாண்டா கிராணி ஒரு டைம் தப்பு பண்ணுவா, 2 டைம் தப்பு பண்ணுவா, 3 டைம் கூட தப்பு பண்ணுவாடா. ஆனால் 4 டைம் தப்பே பண்ண மாட்டாடா. ஒவ்வொரு தாடி அப்படி தான் சொல்லி வந்து மாட்டி சாவற. சரி கிளவி அகைன் ஒரு மாதிரி தப்பு. நாங்கள் அவனை சுடவே இல்லை. ட்ராப்பில் வந்து நீனே மாட்டிக்கினே கிளவி. ஐயோ என்ன பண்ணுறது? இந்த கேம் டிசைன் பண்ண பண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்திகளை கொடுக்கக்கூடாதா? ட்ராப் இந்த பார்க்காத மாதிரி. சக்தியெலாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. உனக்கு தான் புத்தி இல்லை. ஏடா டேய், அப்படி பார்த்து நீங்கள் கொடுத்த ட்ராப்பில் மாட்டீங்க. நீங்கள் மாட்டாமல் இருக்கலாம்டா. நீங்கள் என்ன மாட்டீங்க? லூஸ் பேசுங்களா? ஆமாம், பெரிய ஹைவே போட்டுங்க ட்ராப்பில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகுறதுக்கு. தமா துண்டு வழி, அது நடந்து போகிறதுக்கு இடம் கிடைக்காது. நீங்கள் வேணா என்ன தெரியுமா பண்ணுறீங்க? இந்த கேமுக்கு 1 லட்ச ரூபா தாங்க. அடுத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்டேட் வரலன்னா வந்து எனக்கு சட்டை பிடிச்சி கேளுங்கடா. பெட்டர் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. என்னது? இந்த வீட்டையே நான் பாம்பு சீல் அடிச்சு நோக்கிட்டா இங்கே ஹைவே போட்டுடலாம். அடி பாவீங்களா டேய், இது காட்டில் ஐடியா போட்டு நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? காட்டில் ஐடியாவே போட்டு வண்டி ஓட்டலாம். அடி டேய் இந்த காடு எங்கே திரும்ப இருக்குது ஃபஸ்ட்டு உனக்கு? எங்கே இருக்குது இது வந்து என்னடா சொல்லுவாங்கடா? அது செர்னோபல் நடந்த கொஞ்சம் தூரத்தில் தாண்டா இருக்குது இது. அப்படியா? அப்போ இது ரேடியோ ஆக்டிவ் இடம் தானே? ஆமாம். ரேடியோ ஆக்டிவ் இடத்துல வந்து பெரிய வீடு கட்டிக்கிறேன். முட்டாள். நான் வந்து 1900 கட்டினேன்டா. அப்போல்லாம் அந்த இன்சிடென்ட் நடக்கல. ஏய் லூசு கிளவி, செர்னோபல் நடந்ததே 1900 தான். அப்படியா? நீ எப்படி சொல்கிற? சோவியத் யூனியன் பிரியறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ அது 1900 தானே? ஆமாம். இந்த என்ன பண்ணுறது? இந்த கேம் டிசைன் பண்ணி எனக்கு நான் அங்கே தானே போட்டு வச்சுருக்கிறானுங்க. இந்த கார் பேட்டரி போய் கீழே விடா. அந்த கிளவி கிடக்குது ஓரமா. போய் அந்த இன்ஜின் வேற தேடணும்டா. அது எங்கே இருக்குன்னே தெரியல. நடக்கிறோமோ எல்லாம் இடத்துல தேடி பார்த்து. கிளவி இன்ஜின் பாட்டு எங்கே வச்சுங்கிற? எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீ இது உன் வீடு தானே, உனக்கு தானே தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்கே வேணால் ஒழிச்சு வச்சிருப்பேன். அது எனக்கு ஞாபகம் இருக்காது. சில டைம்லாம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கிற. வா, உன் காரையை தூக்கின்னு போகிறேன். உன் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் தூக்கின்னு போகலாம். வா. அதே ஒரு டப்பா காரு, அதில் 5 ரூபாய் கொடுத்து தான் வந்து ஒரு ஏமாத்துக்காரர்கிட்ட வாங்கினேன். நீ வந்து இங்கே கேட்குறியா? நீ அப்போ கார் போச்சுன்னா ஆகக்கூடாது. அந்த கார் நீனே வச்சுக்கோ. அது யானுக்கு பிரயோஜனம். தூக்கின்னு போயிடுவேன். தூக்கிட்டு போய்க்கோடா. அதே நான் உன்ன மாதிரி வந்து ஒருத்தர் அடிச்சு கொண்டு தான் வாங்கினேன். அடா பாவி, உன்னெல்லாம் என்ன பண்ணலாம்? ஆனால் உண்மையை தெரியுமா? வந்தது நீங்கள் தானே வெட்டி பசங்க. ஒன்றுத்தையும் எட்டில் வரல. வந்தாது காரு ஹெலிகாப்டர் அந்த மாதிரி எட்டில் வந்தான். ஹெலிகாப்டர் எங்குது? அது கிராண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும். அவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏய் உண்மையை சொல்லிட்டா, கீழே தானே இருக்கும். ஸ்பைடர் எங்கே இருக்க? ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போனோம்னா ஸ்பைடர் வந்துடுவான். வந்துட்டேன்னு சொல்லு. திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. நீ எதுக்கு வர்ற? உனக்கு என்னடா? ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போகணும். இந்த ஸ்பைடர்கிட்டே அவன் பேசுவான். அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியலடா எனக்கு. ஸ்பைடர் எங்கே இருக்க?
கிட்டேருந்து தப்பிச்சு வர்றதே ஒரு பாடுப்பா. ஃபஸ்ட்டு போய் இந்த இன்ஜினை வச்சுட்டு அந்த விஞ்ச் எடுத்து அதை சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கார் சாவி எடுத்துட்டு இடத்தோடு ஃபஸ்ட்டு கிளம்பணும். போகும்போது கொஞ்சம் கன் எடுத்துன்னு போய் எனக்கு கன்று வேணும். அதெல்லாம் முடியாது, கார் சாவி தான் கையில் வச்சுக்க முடியும். லைசன்ஸ் இல்லாமல் கன் எடுத்துன்னு போகலாம்டா, நல்லா இருக்கும்டா. லைசன்ஸ் என் இல்லை. ஃப்ரெண்டெல்லாம் போய் பயமுத்துவேன். அட பாவி டேய், கார் சாவி இருந்தால் தானடா போக முடியும். கார் குலைக்கும் போது கார் சாவி வேணும்டா லூஸு. ஃபஸ்ட்டு இற அந்த விஞ்ச் வச்சு இந்த இன்ஜின் பாட்டை தயார் பண்ணிவிட்டு இந்த கார் சாவி எடுத்துன்னு போயிடலாம். அப்பா அது க்ளோஸ் பண்ணுங்கடா சாமி, ஒரு வழியாக இந்த கேமை முடிக்க போகிறோம்டா. கார் சாவி அந்த டோர் பக்கத்தில் இருக்குது. என்னது அதுங்க அங்கே? அது வந்து ஸ்மோக் ரூம்டா. ஸ்மோக் ரூம். அது என்னன்னா, ஒரு வேளை இந்த கிளவிட்டு 5 நாள் அடி வாங்கிட்டு வை, அங்கே வச்சு நம்ம கதையை முடிச்சிருவா. ஐயோ, அதுக்கு தான் இந்த இது. அதுக்கப்புறம் கொன்னோம் நம்மள. அங்கே மிலான் இருக்குல்ல, அதுடா. ஆமாம் அது உடையணும். அவன் வந்து போறா, உடச்சு போட்ட. அங்கே பாரு, அங்கே தான் இருப்பான். கரெக்டாக கடைசி நேரத்தில் மட்டும் எங்கேருந்து வராலே தெரியாது. சரி கிளவி போயிட்டு வரோம். சரி டேய், கிராணி சாப்டர் 2ல சந்திப்போம்டா. போயிட்டு வாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா.